பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். உக்ரைனுக்கு வாழ்வா சாவா, ரஷ்யாவுக்கு வெற்றி நிச்சயம். அமெரிக்காவுக்கு என்ன? இதில் அமெரிக்காவுக்கு என்ன கிடைக்க போகுது? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 24 மணி நேரத்தில் இந்த யுத்தத்தை நான் முடித்து காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த 24 மணி நேரம் இன்னும் வரலையா? இந்த வாரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூடயும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடயும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் ஏதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வைக்க போகிறாரா? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நன்மைகள் அமெரிக்காவுக்கு என்ன? இதனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி நன்மை அடைய போகிறார்? உக்ரைனுக்கு எப்படி தீமையாக மாறப்போகிறது? ரஷ்யாவுக்கு நன்மை மட்டும்தான், தீமை அப்படிங்கிறதே இல்லை. இப்படின்னு சொல்கிற ஒரு ஓவரால் ஸ்டோரியை தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேளுங்க. கேட்டு முடித்த பிறகு இதுக்கு நீங்கள் ஒரு மார்க் போட போகிறீங்க. 10க்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த மார்க் கூட உங்களுடைய நல்ல விஷஸ் இருந்துச்சுன்னா அது, இல்லை இன்னும் மெருகேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பிஸ்னஸில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பார்கெனிங் அப்படிங்கிறது தான். பார்கெனிங்னா அதை அடித்து வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் உக்ரைனுக்கு எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். இனிமேல் ஜோ பைடன் அவர்கள் கொடுத்த மாதிரியோ கடன் வாங்கி எதுவுமே நான் செய்ய மாட்டேன். உக்ரைனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? எப்படி உக்ரைனில் அவர் இவ்வளோ பணத்தை போடுறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கலாம். உடனடியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? உக்ரைனில் இருக்கக்கூடிய இயற்கை வளம். அதுலேயும் இப்போது அமெரிக்காவுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டுக்கு ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்ருக்கு. கடைசியாக சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு 10% டேரிஃப் அப்படிங்கிறத போட்டாங்க. உடனடியாக சீனா என்ன செஞ்சாங்கன்னா 5 ரேர் எர்த் எலமெண்ட்டை உனக்கு நான் தரவே மாட்டேன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில ரேர் எர்த் எலமெண்ட்டை கொடுத்துட்டு இருந்ததை கூட இத்தனை % கொடுத்தா போதும், இத்தனை % கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீனா அதற்கு ஒரு முட்டுக்கட்டையும் போட்டுட்டாங்க. அப்போ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டை வச்சு ஒரு பெரிய பசில், ஒரு கேம் அப்படிங்கிறத அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க உக்ரைன் கூட. அமெரிக்காவும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்றால் அதுக்கான எக்ஸ்சேஞ்சாக ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உக்ரைனுடைய ரேர் எர்த் எலமெண்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லித்தியம், டைட்டானியம், இது இரண்டுமே உக்ரைனில் சும்மா கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த லித்தியம் மற்றும் டைட்டானியம் அப்படிங்கிற இந்த ரேர் எர்த் எலமெண்ட் உக்ரைனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் 50% அப்படிங்கிறத ரஷ்யா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா? ரஷ்யாவுடன் இனிமேல் அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டாலும் அந்த 50% ரேர் எர்த் எலமெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் ஷேர் தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடமும் அமெரிக்கா பேசலாம். மீதம் இருக்கும் 50% இருக்குல்ல, அந்த 50% உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதில் எனக்கு கொஞ்சம் தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இந்த ரேர் எர்த் எலமெண்ட் கேம் அப்படிங்கிறத இப்போது அமெரிக்கா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன். ஆயில், எண்ணெய்க்காக மட்டுமே நடந்திருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் அந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது எண்ணெயை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஆயில், கச்சா எண்ணெயை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் பெட்ரோ டாலர் அப்படிங்கிறதுலாம் உருவானது. அப்போ கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம், இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்ததான் நம்ம எல்லாருமே ஈவிக்கு மாறிட்டுருக்கோம். ஈவிக்கு மாறினா லித்தியம் அதிகமாக தேவைப்படும். அப்போ இது லித்தியம் அதிகமாக உக்ரைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இதனால தான் பிளாக் ராக் உட்பட பல நிறுவனங்கள் உக்ரைனுக்கான உதவியை வாரி வழங்கினார்கள். அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து போயிட்டுருக்காங்க. மீதம் இருப்பதையாவது அமெரிக்கா எடுத்துக்கொள்ளலாமே அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை, நெகோசியேஷன், பார்கெனிங், அது யார் செய்வாங்க? அமெரிக்காவும் உக்ரைனும் செய்ய போகுது. பட் இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம், எதனாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், பட் இட் இஸ் நாட் கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கொடுக்குறோம், அதனால் அது கிஃப்டாக கொடுக்குறோன்னு நான் யாரும் நினச்சிக்கிட வேண்டாம். அதனால் மியூச்சுவல் டெவலப்மெண்ட், மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் உக்ரைன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரும் இதற்கு தயாராகிட்டார். 2024 இந்த ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது யார் கொடுத்துருக்காங்க? ஜெலன்ஸ்கி அவர்களுடைய டீம் ட்ரம்ப் அவர்களுடைய டீமுக்கு கொடுத்துருக்கு. ஒருவேளை நீங்கள் அதிபராக வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு டீல் போட்டுக்கலாம், ரேர் எர்த் எலமெண்ட் உங்களுக்கு தாரோம், நீங்கள் எனக்கு திரும்பி தாங்க அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு செக்யூரிட்டியாக நீங்கள் திரும்பி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மெத்தடு தான் இப்போ நெகோசியேஷனாக நடக்க போகிறது. சரி விக்கி, பட் 50% யார்கிட்ட இருக்குது? நேரடியாக ரஷ்யாட்ட இருக்குங்கிற. சொல்லப்போனால் எக்ஸாக்டாக ஒரு 20% ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் உக்ரைனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது.
இதை வச்சு ட்ரம்ப் அவர்கள் நெகோஷியேட் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு எதுவுமே இல்லாததுக்கு இதை வச்சு பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து நிற்பார். இங்கே அடுத்த சிக்கல், ரேர் எர்த் எலமெண்ட்டை சும்மா மண்ணிலேருந்து தோண்டி எடுத்துட முடியாது. அதை மறுபடி மைனிங் பண்ணது எல்லாமே பியூரிஃபிகேஷன் பண்ணணும், மறுபடி அதுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு அங்கே தொழிற்சாலைகள் எல்லாமே அமைக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு லாங் டேர்ம் ஒரு கோல். இந்த லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும், அமெரிக்கா அவங்களுடைய இராணுவத்தை கொண்டு அங்கே நிப்பாட்டுவாங்க. ஸோ உக்ரைனை ஒரு பஃபர் ஜோனாக யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் நிற்பாங்க, அமெரிக்காவுக்கு தேவையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அவங்க மைன் பண்ணுவாங்க. இதனால் உக்ரைனுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சா இல்லை. இந்த இடத்துல தான் உக்ரைனுக்கு நிறைய பேர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அமெரிக்காவினுடைய காலனியாக மாறிவிடும் உக்ரைன், அமெரிக்காவால் எல்லாமே செய்ய முடியும், உக்ரைனால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு மாறிவிடும் அப்படின்னு சொல்கிற அந்த எச்சரிக்கை. இது உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ், உக்ரைனுக்கு நாங்கள் சப்போர்ட் தரோம், நாங்கள் செக்யூரிட்டியை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய இராணுவ வீரர்களை நிப்பாட்டுகிறது என்றால் அதற்கு பிரதிபலனாக ஏதாவது எடுக்காமல் அமெரிக்கா அங்கே நிற்குமா? தைவான்ட்டையே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டியை தரணும்னா நீங்கள் எனக்கு கமிஷனாக பைசாவை தர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக உக்ரைனுக்கு ஃப்ரீயாக உதவி செஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லி யாரும் வெளிப்படையாக நம்ப மாட்டாங்க. சரி, உக்ரைனால் இது மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லையா. உக்ரைனுடைய அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஃபார் அமெரிக்கன் எல்என்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேர்ம். அப்போ உக்ரைனுடைய அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த 2 டீலும் சரியானது என்றால் அமெரிக்கா உக்ரைனுக்கு செக்யூரிட்டியாக நிற்பாங்க. சரி, இந்த இடத்துல ரஷ்யா கூடயும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துமான்னு கேட்டால் எஸ், உக்ரைனை நாங்கள் சம்மதிக்க வச்சுட்டோம். ரஷ்யா, நீ என்ன செய், நீ நின்ன இடத்துல நின்றுக்கோ, நாங்களும் அங்கங்கே நின்றுக்கிறோம், இதுக்கு பிறகு நீ எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி முடிச்சு வைக்கும்போது அமெரிக்காவுக்கு அடுத்ததாக ஒரு பார்வை இருக்கும். ரஷ்யா கையகப்படுத்தின ஒரு 50% அந்த மினரல்ஸ், 50% அந்த ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியை ரஷ்யா கேட்டதும் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய கேம் ஸ்டார்ட் ஆகும். முடியாதுன்னு சொல்லி நிற்பாங்க. நேரடியாக நம்ம சண்டைக்கு வரலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஷ்யா அங்கே நின்றுது என்றால் இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற மாதிரியே இருக்கும். உக்ரைனுக்கு செக்யூரிட்டியாக அமெரிக்கா நிற்கிற மாதிரி இருக்கும். பட் எதுவுமே எண்டாக மாறாது. ஒரு இன்ஃபினிட் லூப் அப்படிங்கிறது அங்கே ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இன்ஃபினிட் லூப் அப்படிங்கிறதுல ரஷ்யாவுக்கு அவங்க மினரல்ஸ் எடுத்துக்கலாம், அமெரிக்கா அவங்க மினரல்ஸ் எடுத்துருவாங்க. கடைசியாக வெறும் சக்கையாக மட்டும் மாற்றப்படும் உக்ரைன். இதுதான் எண்டாக இருக்க போகுது உக்ரைனுடையது. பட் இந்த எண்டை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போவே ஸ்மெல் பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி யோசிக்க போகிறாங்க, இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அமெரிக்காவை அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இல்லை, அமெரிக்காவே எனக்கு வேண்டாம், நான் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக மாறிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா உடனடியாக சொல்கிறது என்ன, மாறிக்கோ, என்னுடைய சப்போர்ட் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பதறுவாங்க. கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் ரஷ்யாவை நேரடியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் தடுக்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை வைத்து இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவை தடுக்க முடியாது. அப்படின்னா மறுபடியும் உக்ரைனுக்கு பெரிய சிக்கல் வரும். அது ஐரோப்பிய ஒன்றியத்தையே 1, 2, 3 மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதே ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஹங்கேரி முதல் சில நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வீட்டோ பவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு சில நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது ரஷ்யாவினுடைய கை ஓங்கி கொண்டே இருக்கும். அப்படி இந்த பக்கமும் உக்ரைனுக்கு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. சரி, அடுத்ததாக என்ன நடக்கலாம்? 2-3 விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம் எக்கனாமிக் பெனிஃபிட் வெர்சஸ் சொவேர்னிட்டி அப்படிங்கிறது தான். எக்கனாமிக் பெனிஃபிட் அடுத்ததாக அவங்களுடைய இறையாண்மை அப்படிங்கிறது. இந்த எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படின்னா அமெரிக்காவுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட், அந்த பக்கமாக உக்ரைனுக்கு அவங்களுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது என்பதை உக்ரைன் புரிந்து கொள்ளாது. புரிந்து கொள்வதற்கான அந்த தருணமும் உக்ரைனுக்கு அமைய போகிறதும் கிடையாது. இரண்டாவதாக, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமாக மாறிடும். ஒரு பேட்டில் கிரவுண்டாக இருந்தது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உக்ரைன் தான் இங்கே மறுபடியும் தோல்வியாளர் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்ததாக த ரோல் ஆஃப் வெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே பெரிதாக பேசப்படும். பாருங்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார், உடனடியாக யுத்தம் நின்றுருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் மறுபடியும் அமெரிக்காவை ஒரு வல்லரசாக பார்ப்பதற்கும் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரங்கள் வழியாக ஒரு யுத்தமே இல்லாமல் சில இடங்களை பிடித்தெடுத்து அவங்களுக்கான ரிசோர்ஸஸை அவங்க அனுபவிப்பதற்கான வாய்ப்பாகவும் இது மாற்றப்படும். எப்படி பார்த்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு ப்ளஸ்ஸு தான். ரஷ்யாவுக்கு இதனால் இழப்புகள் இருக்குமான்னு கேட்டால்
எகெயின் அவங்க யுத்தம் செய்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த யுத்தம் பெரிய அளவில் சின்னதாக, அந்த யுத்தம் பெரிய அளவில் இருக்காது, குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இப்போவே கணிக்க முடியாது. ஸோ இங்கே இந்த டீல் அப்படிங்கிறது ஒருவேளை அக்செப்ட் செய்யப்படலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் நெகோஷியேட் டேபிளில் வரும். அதுலேயும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட், அவங்களுடைய இயற்கை வளம், கிஃப்டிங் கிடையாது, மியூச்சுவல் டெவலப்மெண்ட் தான், செக்யூரிட்டியாக நீங்கள் நிற்கணும், அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் எகெயின் இது ஒரு நெகோசியேஷன் டேபிளில் வரும்போது எந்தெந்த இடங்கள் யார் யார் எப்படி கையகப்படுத்த போகிறார்கள், யாருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத எகெயின் ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லைனா கடைசியாக உக்ரைன் ஒரு பஃபர் ஜோனாக மட்டும் இருக்க போகுது. இதுதான் உக்ரைனுடைய எண்டும் அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பிஸ்னஸ் பிளானுமாக இருக்கும். இதை விட வேறு ஏதாவது பிஸ்னஸ் பிளான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை புட்டின் அவர்கள் இந்த பிஸ்னஸ் பிளானை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்வாரா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அப்போ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.